அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோன்னா 10ஆவதில் இருக்கிற குடிமையியல்ல 2வது பாடம் மத்திய அரசு. ஸோ ஒரு 30 கொஸ்டின் கேட்குறேன், அப்படியே பேப்பரில் எழுதிக்கோங்க. கடைசியான ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரதமரின் கடமையை குறிக்கும் சட்டப்பிரிவு எது? பிரதமரின் கடமையை குறிக்கும் சட்டப்பிரிவு. ஸோ 2வது கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ 3வது கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அமைப்பு, ஆயுட்காலம், உள்ளடக்கம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் ஆகியவற்றை குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? நல்லா கேளுங்க. நாடாளுமன்றத்தின் அமைப்பு, ஆயுட்காலம், உள்ளடக்கம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் ஆகியவற்றை குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. அதை அப்படியே எழுதுங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் போது பிரதமராக இருந்தவர் யார்? 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் போது பிரதமராக இருந்தவர் யார்? ஸோ 5வது கொஸ்டின், எந்த மசோதாவை சட்டமாக்க மாநிலங்களவை ஒப்புதல் தேவையில்லை? எந்த மசோதாவை சட்டமாக்க மாநிலங்களவை ஒப்புதல் தேவையில்லை? ஸோ 6வது கொஸ்டின், தமிழகத்திலிருந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்திலிருந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ 7th கொஸ்டின், மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அது எவ்வளோன்னு போட்டுருங்க. ஸோ 8th ஒன், சட்டப்பிரிவு 72. அது அப்படியே எழுதிக்கோங்க. 72 என்ன பண்ணணும்? சட்டப்பிரிவு 72. 9th கொஸ்டின், எந்தெந்த மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? எந்தெந்த மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் எத்தனை முறை? அதையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ 10th கொஸ்டின், மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு. அது எந்த சட்டப்பிரிவு? அதை எழுதுங்க. 11வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் தனிச் சலுகைகளை குறிக்கும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவரின் தனிச் சலுகைகளை குறிக்கும் சட்டப்பிரிவு. 12வது கொஸ்டின், புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவரின் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 13வது கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு. அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு. 14வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 15வது கொஸ்டின், அரசியலமைப்பின் பாதுகாவலன் அது யார்? அரசியலமைப்பின் பாதுகாவலன். 16வது கொஸ்டின், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார்? இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார்? 17வது கொஸ்டின், ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உச்ச நீதிமன்றத்திடம் உள்ளது. இது என்ன அதிகாரம்? ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம்கிட்ட இருக்குது. இது டேஸ் எனப்படும்.
17வது கொஸ்டின் அகைன் சொல்கிறேன். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது டேஸ் எனப்படும். 18வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 19வது கொஸ்டின், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? 20வது கொஸ்டின், மழைக்கால கூட்டத்தொடர் அது எப்போ நடக்கும்? மழைக்கால கூட்டத்தொடர் 21. மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? 22. கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போது? கட்சித்தாவல் தடை சட்டம் அது எந்த ஆண்டு? 23. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட டேஸுக்கு அதிகாரம் உண்டு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட டேஸுக்கு அதிகாரம் உண்டு. 24. துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளித்தலுக்கான சட்டப்பிரிவு, அதாவது முடிவு வாக்கு. துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளித்தலுக்கான சட்டப்பிரிவு, அதாவது முடிவு வாக்கு. 25. மாநில நெருக்கடி நிலை அது சட்டப்பிரிவு சொல்லுங்கள். மாநில நெருக்கடி நிலை. 26. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? 27. மக்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்? மக்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறார்? 28. மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 29. குடியரசுத் தலைவர் நீக்கத்தில் குறிப்பிடப்படும் சட்டப்பிரிவு, அதாவது குடியரசுத் தலைவர் நீக்கம் அதை குறிக்கும் சட்டப்பிரிவு என்ன? 30. கடைசி கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்தால் யார் குடியரசுத் தலைவர் பணிகளை மேற்கொள்வார்? குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருந்தால் யார் குடியரசுத் தலைவர் பணிகளை மேற்கொள்வார்? இந்த நிகழ்வு எப்போது நடைபெற்றது? எந்த ஆண்டு? அப்போ யார் அந்த பதவியை வகித்தாங்க அதையும் அந்த நேமும் எழுதிருங்க. ஸோ இப்போ ஆன்சர் சொல்கிறேன், அப்படியே கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் 78. செகண்ட் கொஸ்டின் 250. தேர்டு கொஸ்டின் 5வது பகுதி 79லிருந்து 122 வரை. 5வது பகுதி 79லிருந்து 122 வரை. ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் இந்திரா காந்தி. ஃபிஃப்த்து கொஸ்டின் ஆன்சர் நிதி மசோதா. சிக்ஸ்த்து கொஸ்டின் 39 and 18 39 மற்றும் 18. செவன்த்து கொஸ்டின் ஆன்சர் 552.
8th கொஸ்டின் ஆன்சர். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. இதுதான் ஆன்சர். 8th கொஸ்டின். 9th கொஸ்டின். கேரளா மற்றும் பஞ்சாப் 9 முறை. கேரளா மற்றும் பஞ்சாப் 9 முறை. 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 53 ப்ராக்கெட்டில் 2. 53 ப்ராக்கெட்டில் 2. 11வது கொஸ்டின் ஆன்சர் 361 ப்ராக்கெட்டில் 1. 11வது கொஸ்டின் ஆன்சர் 361 ப்ராக்கெட்டில் 1. 12வது கொஸ்டின் ஆன்சர் ராஷ்டிரபவன். ராஷ்டிரபவன். 13வது கொஸ்டின் ஆன்சர் 2002லேருந்து 2007 வரை. 2002லேருந்து 2007 வரை. 14வது கொஸ்டின் ஆன்சர் 2 முறை. 2 முறை. 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரதமர். பிரதமர். 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நீதி புனராய்வு. நீதி புனராய்வு. 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 1950 ஜனவரி 28. 1950 ஜனவரி 28. 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 76 76. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜூலை டு செப்டம்பர் வரை. ஜூலை டு செப்டம்பர் வரை. 21 30 ஆன்சர். 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 30. 22 19 85 1985. 23வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். 24 சட்டப்பிரிவு 100. சட்டப்பிரிவு 100. 25 356 மாநில நெருக்கடி நிலை 356. 26 சபாநாயகர். 26 சபாநாயகர். 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2. 2. 28 6 ஆண்டுகள். மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 61. 61. 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் உச்ச நீதிமன்ற நீதிபதி. இதே மாதிரி எப்போ நடந்துச்சுன்னா 1969 ஹிதயதுல்லா. அப்போ அவர் வந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பு ஏற்றிருப்பார். ஸோ இன்றைக்குள்ள கொஸ்டின் ஓகே. நாளைக்கு அடுத்த லெசன் பார்ப்போம். மாநில அரசு.